Hi friends, welcome to Amada's Crochet Patterns. Friends, இந்த வீடியோவில் நம்ம கிரானி ஸ்கொயர் கிளாஸாக பார்க்க போகிறோம். கிரானி ஸ்கொயர் செகண்ட் கிளாஸ் பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து உங்களுக்கு ஒரு கார்டு போடுற பவுச்சும், அதாவது ஏடிஎம் கார்டு பவுச்சும், அடுத்தது ஹெட்ஃபோன் இதெல்லாம் வைக்கிற மாதிரி ஒரு பவுச் போட்டு காமிச்சிருந்தாங்க. உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், செகண்ட் வீடியோ வந்து சாலிட் கிரானி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரே கலர் வச்சு செய்யலாங்க. இந்த மாதிரி கலர்ஸை வந்து டிஃப்ரெண்ட்டாக மாறி மாறி வச்சு செய்யலாம். இப்போது இது வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. கிரானி ஸ்கொயர் வந்து எல்லாமே ஒரே மாதிரி தாங்க இருக்கும். ஒவ்வொரு ஸ்டிச்சு மட்டும் நம்ம மாற்றி போட்டுக்கணும். ஓகேங்களா? பாருங்கள், இந்த கிரானி ஸ்கொயர் இது வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து இந்த ஸ்பெக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து இது கவர்ஸாக யூஸ் ஆகும். ப்ளஸ் நம்ம வந்து இப்போ அடிக்கடி வந்து நம்ம இந்த நீடில்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, இந்த க்ரோஸா ஹூக்கு, இந்த கட்டர்ஸ் இந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அது வைக்கிறக்கும் ஒரு பவுச்சு மாதிரியும் இதை வந்து யூஸ் பண்ணலாம். இது எப்படி போடலான்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப சிம்பிள் தாங்க, ஈஸியான ஸ்டெப்ஸ் தான். ஃபாலோ பண்ணிங்க, சீக்கிரம் போட்டுடலாம். ஓகேங்களா? பாருங்கள், ஆல்ரெடி நான் இந்த மாதிரி ஒன்று போட்டிருக்கேன். இதே மாதிரி அடுத்தது நம்ம இன்னொரு பீஸ் போட போகிறோம். ஃபஸ்ட் வந்து சிங்கிள் பீஸில் வந்து எப்படி பவுச் ரெடி பண்ணுறதுன்னு காமிச்சேன். இப்போ வந்து அதே டபுள் பீஸ் வச்சு எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இதுக்கு நான் ஃபஸ்ட்டு கலர் என்ன கலர் இதில் இந்த மாதிரி 4 கலர்ஸ் எடுத்திருக்கேங்க. அப்புறம் கட்டர் எடுத்திருக்கேன். இவ்வளோ தாங்க இதுக்கு நம்மளுக்கு தேவையே. 4 கலர்ஸ் எடுத்திருக்கேன். பாருங்கள், 4 கலர் பால்ஸ் எடுத்திருக்கேன். இந்த 4மே வந்து 10 ருபீஸ் பால்ஸ் தாங்க, அதிக ரேட்டோடதெல்லாம் எதுவுமே இல்லை. இந்த மாதிரி 4 கலர்ஸ் எடுத்திருக்கேன். 4மே 10 ருபீஸ் தான். ஓகேங்களா? இதில் வந்து நம்ம இது வந்து ஸ்டிச்சிங் வந்து இது எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கலர்ஸை வந்து எப்படி நம்ம மிக்ஸ் அண்ட் மேட்ச்னாலும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் க்ரீன் கலர் எடுக்கிறேன். இது ரொம்ப சிம்பிள் தாங்க. நான் ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் எடுக்கிறேன். கிரானி ஸ்கொயரில் ஒரு 5 கலர் 6 கலர் வாங்கிட்டோம்னா அதுலேயே ஒரு 5-6 பீஸ் வந்து பண்ணலாங்க. பண்ணி நம்மளுக்கு என்ன டிசைன் வேணுமோ அது மேக் பண்ணிக்கலாம். பாருங்கள், எப்பவும் போல் இது நீங்கள் ஃபஸ்ட்டு நான் ஒன்று பண்ணேன் இல்லைங்களா, அந்த மாதிரி டிசைனும் போடலாம். ஆனால் வந்து கிரானி ஸ்கொயரில் நிறைய டிசைன்ஸ் இருக்குங்க. அந்த டிசைன்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு டிசைன் வந்து நம்ம சும்மா கிளஸ்டர் ஸ்டிச் மட்டும் வச்சு போட்டோம். இது வந்து டபுள் க்ரூஷேங்க. ஆனால் இதுதான் ரொம்ப முக்கியமானது கிரானி ஸ்கொயரில். ஏன்னா இந்த டிசைனில் நிறைய பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து 2mm ஹூக் யூஸ் பண்ணுறேங்க. நீங்கள் வந்து 4mm ஹூக் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சைஸ் தகுந்ததோ 3 ரோஸ்னால் 3 ரோஸோடு ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் 2mm ஹூக் யூஸ் பண்ணுறங்காட்டிக்கு நான் 4 ரோஸ் போடுறேங்க. பாருங்கள், எப்பவும் போல் ஒரு ஸ்லிப் நாட் போட்டாச்சு. அடுத்தது 4 செயின்ஸ் போடுறேன். 1 2 3 4 செயின்ஸ் போட்டு ஃபஸ்ட்டு செயினில் வந்து ஸ்லிப் நாட் போடுறேன். ஓகேங்களா? போட்டாச்சு. அதுக்கப்புறமா 5 செயின்ஸ் போடுறேன். இது வந்து போன கிரானி ஸ்கொயர் மாதிரி வராதுங்க, அதனால நீங்கள் அந்த இதை அப்படியே பார்க்காதீங்க. இது கொஞ்சம் ஸ்டிச்சஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக வரும். 1 2 3 4 5 செயின்ஸ் போடுறாங்க. 5 செயின்ஸ் போட்டு இந்த கேப்பில் ஒரு சுற்றி இந்த கேப் இருக்கு இல்லைங்களா, இந்த கேப்புக்குள்ளே வந்துட்டு 3 டபுள் க்ரூஷேஸ் போடுறேங்க. பாருங்கள், 1 ஃபஸ்ட் ரவுண்ட் மட்டும் சேமாக வருங்க. 2 3 டபுள் க்ரூஷேஸ் போடுறேன். 2 செயின் போடுறேன். மறுபடியும் ஒரு சுற்றி அந்த சேம் ஹோலில் 3 டபுள் க்ரூஷே போடுறேன். 1 2 3 மறுபடியும் 2 செயின் போடுறேன். சேம் அதே ஹோல்குள்ளே விட்டு 3 டைம் டபுள் க்ரூஷேஸ் போடுறேன். 1 2 3 மறுபடியும் 2 செயின் போடுறேன். நம்மளுக்கு 4 கார்னர்ஸ் வரணுங்க. பாருங்கள், 1 கார்னர் 2 கார்னர், இது 3rd கார்னர். அப்போ இப்போ இது வந்து 4th கார்னர். இப்போ வந்து நம்மளுக்கு இங்கே 2 டபுள் க்ரூஷே மட்டும் போட்டால் போதுங்க. பாருங்கள், 2 டபுள் க்ரூஷே போட்டுட்டு ஃபஸ்ட் டைம் ஜாயின் பண்ணோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இந்த 5 செயின்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளே வந்து போட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணியாச்சு. பாருங்கள், ஜாயின் பண்ணதையும் நம்மளுக்கு ஒரு ஸ்கொயர் மாதிரி கிடச்சிருச்சுங்களா. இது ஃபஸ்ட் ரவுண்ட். இந்த ஃபஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சதையும் அடுத்தது இப்போ இந்த ரோலேருந்து நம்ம வந்து இந்த ஸ்டிச் வந்து வேறு மாதிரி இருக்குது. இது வந்து ஃபுல்லாக டபுள் க்ரூஷே ஸ்டிச்சஸ். அதனால் வந்து இந்த ஸ்டிச்சுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். செயின்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நான் எல்லாத்துக்குமே 5 போடுங்க. நான் கிரானி அந்த கிளாஸ் 1ல் சொல்லியிருந்தாங்க. இதில் வந்துட்டு 3 போட்டால் போதும். 1 2 3 செயின்ஸு. இதே ஸ்பேஸ்க்குள்ளே 2 டபுள் க்ரூஷே. 1 2 3 செயின்ஸ் போட்டுங்க. 2 டபுள் க்ரூஷே போடணும்.
அப்புறம் 2 செயின் போடணும். அதுக்கப்புறமா 2 டபுள் க்ரூஷே போடணும். 1 2 பாருங்கள், 2 டபுள் க்ரூஷே என்ன பண்ணோம், 3 செயின்ஸ் போட்டோம், 2 டபுள் க்ரூஷே போட்டோம், 2 செயின் போட்டோம், 2 டபுள் க்ரூஷே போட்டோம். அதுக்கு அடுத்தது செயின்ஸ் எல்லாம் எதுவும் போடாமல் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு, இந்த கேப்புக்கு அடுத்தது ஃபஸ்ட்டு ஸ்டிச் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே ஒரு டபுள் க்ரூஷே, அதே மாதிரி செகண்ட் ஸ்டிச்சுக்குள்ளே ஒரு டபுள் க்ரூஷே, அதே மாதிரி தேர்டு ஸ்டிச்சுக்குள்ளே ஒரு டபுள் க்ரூஷே. அப்புறம் இந்த ஸ்பேஸுக்கு வந்துடுவோம். இந்த ஸ்பேஸில் வந்து 2 டபுள் க்ரூஷே, 2 செயின், 2 டபுள் க்ரூஷே. எல்லா இடத்துலையும் ஸ்பேஸில் அப்படி தான் ஒர்க் பண்ணுங்கள். 2 டபுள் க்ரூஷே போடணும், 2 செயின் போடணும், மறுபடியும் 2 டபுள் க்ரூஷே போடணும். ஓகேங்களா? இப்போ இந்த லைனோட கவுண்ட் பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்னு இந்த ஸ்பேஸ்லேருந்து கவுண்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 இருக்கணும். சரிங்களா? கார்னரில் வந்து 2 டபுள் க்ரூஷே, 2 செயின், 2 டபுள் க்ரூஷே. இந்த கார்னர்லேயும் 2 டபுள் க்ரூஷே, 2 செயின், 2 டபுள் க்ரூஷே. இந்த கார்னரை தவிர்த்துட்டு இந்த சென்டரில் 3 இருக்கு இல்லைங்களா, அந்த 3 மேலேயும் டபுள் க்ரூஷேஸ் வரணும். அப்புறம் இந்த கார்னரில் 2, இந்த கார்னரில் 2, அதை ஆட் பண்ணும்போது தான் 7 நம்மளுக்கு. அதாவது இப்போ இந்த கார்னருங்களா, இந்த ஸ்பேஸில் வந்து 2 டபுள் க்ரூஷே, 2 செயின், 2 டபுள் க்ரூஷே போட்டிருக்கோங்களா. அப்போ இந்த 2 டபுள் க்ரூஷே இப்போ கவுண்ட்டு. அதுக்கு அடுத்தது இந்த ஸ்பேஸில் 1, அப்போ எத்தனையாச்சு 3 டபுள் க்ரூஷே. பாருங்கள், அடுத்ததில் போடுறதுல 4, அடுத்ததில் 5, அப்புறம் ஸ்பேஸில் 2 டபுள் க்ரூஷே, 2 செயின், 2 டபுள் க்ரூஷே போடுவாங்களா. 2 டபுள் க்ரூஷே வந்து இந்த லைன் கூட சேர்ந்துக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் கவுண்ட் பண்ணி போட்டு வரணும். பாருங்கள், அவ்வளோதான், இந்த ரோ முடிஞ்சிருச்சு. இந்த கார்னர்ஸ் மட்டும்தாங்க நம்மளுக்கு இன்க்ரீஸ் வரும். இந்த கார்னர்ஸை தவிர்த்து மற்ற இடத்துல எல்லாம் பாருங்கள், இந்த டபுள் க்ரூஷே செயின் இருக்குது, கேப்பில் விடலைங்க, செயினில் தான் விட்டுருக்கேன். அந்த செயினில் டபுள் க்ரூஷே போட்டுறணும். 1, நீங்கள் 4mm ஹூக் யூஸ் பண்ணும்போது இன்னும் நல்லா பெருசாக வருங்க. 3 4 சைஸுக்கு தகுந்த மாதிரி பெருசாக வரும். அதாவது சைஸ்னால் ஹூக்கோட டிஃப்ரென்ஸுக்கு தகுந்த மாதிரி வருங்க. பாருங்கள், அந்த ஸ்பேஸில் 2 டபுள் க்ரூஷே, 2 செயின், 2 டபுள் க்ரூஷே. அவ்வளோதாங்க. அதாவது எதுவுமே செயின் கேப்பு எதுவும் விடாமல் எல்லா ஸ்டிச்லேயும் நம்ம ஒர்க் பண்ணுறோங்க. கார்னரில் மட்டும் 2 டிசி, 2 செயின், 2 டிசி. பாருங்கள், பெர்ஃபெக்டாக ஒரு ஸ்கொயர் வந்திருக்கு பாருங்கள். அடுத்தது என்ன பண்ணுறோம், ஒரு சுற்றுறோம். இந்த கேப்பில் இங்கே மட்டும் ஜாயினிங் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஸ்பேஸில் 1 டைம், பின்ன எல்லா சுற்றும் அதே போல் தாங்க. இந்த ஸ்பேஸில் 1 டைம், அடுத்தது இந்த ஸ்பேஸ்க்குள்ளே 1 டைம். சரிங்களா? பாருங்கள், இப்போ நீங்கள் உங்களுக்கு அப்படி எனக்கு தெரிலங்க, டவுட் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கலாம். இங்கே எவ்வளோ இருக்குது, இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 இருக்குது. அப்போ இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளோ இருக்கணும், 1 2 3 4, இது செயின், இது கவுண்ட்டு தான், 5 6 7. அப்போ டோட்டலாக 7 இருக்குது. அப்போ இனி நம்ம ஸ்டிச்சஸ் போட வேண்டியதில்லை. ஆனால் இங்கே பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் கேப் எதுவும் இல்லைன்னு. இருந்தாலும் உங்களுக்கு டவுட் இருந்தால் அப்படி கவுண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 2 3, நல்லா பார்த்துக்கோங்க, 1 2 3. இந்த தேர்டு செயினுக்குள்ளே வந்து இப்படி இழுத்து ஒரு ஸ்லிப் நாட். அவ்வளோதாங்க. ஸ்லிப் நாட் போட்டு இந்த ஒர்க்கை இங்கே கட் பண்ணி விட்டுருங்க. நான் இப்போ 2 ரோ வந்து இந்த லைட் இந்த ஷேடு வந்து போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த ஹூக்குள்ளே இப்படி இழுத்துட்டு அப்படியே இழுத்துட்டோம்னா நம்மளுக்கு நல்லா டைட் ஆகிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். ஒரு ஸ்கொயர் ஆச்சுங்களா? பாருங்கள், ஸ்கொயர் தெரியுதுங்களா? அடுத்தது வேறு கலர் யூஸ் பண்ணலாம். அடுத்தது இன்னொரு கலர். இந்த கிரானி ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் நம்ம கலர் சேஞ்சஸ் தாங்க நம்ம வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான இது. பாருங்கள், நான் இப்போ அடுத்த கலர் எடுக்கிறேன். இந்த டார்க் ப்ரௌன் எடுக்கிறேன். பாருங்கள், எடுத்துகிட்டு நம்ம எந்த நேர் கட் பண்ணி எந்த நேர் ஜாயின் பண்ணமோ அந்த இடத்துலையே இப்போ இந்த இடத்துல நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதே செயினில் இப்படி உள்ள செயின் விட்டுக்கோங்க. அதே இடத்துக்குள்ளே போனீங்கன்னா இப்படி செயின் இருக்கும், அந்த மாதிரி செயினுக்குள்ளே விட்டுக்கோங்க. செயினுக்குள்ளே விட்டுட்டு இந்த த்ரெட்டை இப்படி இழுத்துக்கோங்க. கடைசியில் நம்ம வந்து இந்த த்ரெட்டை எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் கடைசியில் நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்படி இந்த த்ரெட்டை உள்ளே விட்டுருங்க. விட்டுட்டு 3 செயின்ஸ், 1 2 3, எல்லா இடத்துலையும் இப்படி தாங்க ஜாயின் பண்ணும். 3 செயின்ஸ் ஒரு சுற்றிட்டு இப்போ இந்த 3 கவுண்ட்டுக்கு நம்ம 3 போட்டாச்சு. அடுத்தது இந்த கவுண்ட்டு 1, அப்புறம் இந்த செயினுக்குள்ளே 2 போட்டாச்சு. போட்டு முடிச்சுட்டு இப்போ நேரம் நம்ம ஸ்பேஸுக்கு வந்துட்டோம். ஸ்பேஸில் எப்படி ஒர்க் பண்ணுங்க, 2 டபுள் க்ரூஷே,
2 செயின், அப்புறம் திருப்பவும் 2 டபுள் க்ரோஷே. அவ்வளோதாங்க. இந்த கார்னர் மட்டும்தாங்க அப்படி ஒர்க் பண்ணணும் இன்க்ரீஸ்க்கு. அதுக்கப்புறம் நார்மலாக இங்கே பாருங்கள், இந்த ஸ்டிச் இந்த ஸ்டிச்சை விட்டுட்டு அடுத்தது போயிடாதீங்க. நல்லா இப்படி இழுத்து பார்த்திங்கனாவே தெரியும். ஏன்னா இந்த கார்னரில் இருக்கிறங்காட்டிக்கு நம்ம மறந்துடுவோம். 1, அதுக்கு அடுத்ததும் போடணும் 2, அதுக்கு அடுத்ததில் நான் வந்து ஹூக் வந்து ஸ்மால் சைஸ் யூஸ் பண்ணுறங்காட்டிக்கு இவ்வளோ நெருக்கமாக வருதுங்க. பாருங்கள், நான் எந்த ஸ்டிச்சையும் விடலை, எல்லா ஸ்டிச்லேயும் போட்டு வரேன். செயின்ஸும் எங்கேயும் போடலை, கார்னர் மட்டும்தான் நம்மளுக்கு இன்க்ரீஸ். ஓகேங்களா? பாருங்கள், எல்லா இடத்துலையும் போட்டாச்சு. நீ கார்னர் வருது, கார்னரில் மட்டும் 2 டிசி, 2 செயின்ஸ், அப்புறம் 2 டிசி. நம்ம இது போடும்போது இந்த லாஸ்ட் இது வந்து மறைஞ்சிருங்க. கொஞ்சம் இப்படி இழுத்து விட்டு போடணும். பாருங்கள், இதே போல் தாங்க ஃபுல் ரவுண்டு இதே மாதிரி தாங்க. அடுத்த ரவுண்ட் நீங்களே ஒர்க் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கார்னர் கவுண்ட் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறேன் எப்படின்னு சொல்கிறேன். அது கவுண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு ரோக்கும் ஒவ்வொரு கார்னர்லேயும் நம்மளுக்கு 4 இன்க்ரீஸ் வருங்க. அதாவது 2 இன்க்ரீஸ் பாருங்கள். 1 கார்னருக்குள்ளே 2 டிசி போட்டிருக்கேன், 2 செயின்ஸ் போட்டிருக்கேன், மறுபடியும் 2 டிசி போட்டிருக்கேன். சரிங்களா? இப்போ நீங்கள் கவுண்ட் எப்படி வச்சுக்கணுன்னா, இந்த கார்னருக்கு அப்புறம் 2 இருக்கிறது இந்த சைடு வந்துடும், இந்த செயினுக்கு 2 இருக்கிறது வந்து இந்த சைடு வரும். அப்போ இந்த கார்னரோட ஸ்பேஸ்லேருந்து இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்பேஸ்லேருந்து இந்த ஸ்பேஸ் வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இருக்குது. போன ரவுண்டில் நம்மளுக்கு இந்த லைனில் 7 இருந்துச்சு. 8 9 10 11. அப்போ ஒவ்வொரு ரோ பண்ணும்போதும் ஒவ்வொரு சைடுக்கும் வந்து 4 இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? அதுதான் கவுண்ட்டு. அப்புறம் அடுத்தது இந்த கேப் விடாமல் எல்லா கேப்லேயும் இப்படி போட்டுறணும். பாருங்கள், ரொம்ப சிம்பிள் தாங்க. பாருங்கள், கடைசி வந்தாச்சு. 2 செயின் போட்டாச்சு. அடுத்தது 2 டிசி. இந்த கார்னரில் மட்டும்தாங்க இது பண்ணணும். மற்ற எல்லா இடத்துலையும் பாருங்கள் அப்படியே ஒர்க் பண்ணிட்டு வந்தாச்சு. இங்கேயும் நான் போன ரவுண்டுக்கு சொன்ன மாதிரி தான். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கவுண்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நீங்கள் கவுண்ட் பண்ணலினாலும் இந்த செயின்ஸ் வந்து இதோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு போடுறதுக்கு இடம் இருக்காது. பாருங்கள், முடிஞ்சது. அதுக்கடுத்து 1 2 3 அந்த தேர்ட் இதில் வந்துட்டு கொடுத்து ஒரு ஸ்லிப் நாட். அவ்வளோதாங்க, இந்த ரவுண்டு முடிஞ்சிடுச்சு. இங்கே வந்ததையும் கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டு அப்படி உங்களுக்கு ஒரே கலரில் போடுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் ஒரே கலர் யூஸ் பண்ணி போடலாம். ஆனால் இந்த மாதிரி கலர் சேஞ்சிங்ஸ் வந்து பழகிட்டோம்னா அடுத்ததெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ஸ்கொயர் கிடச்சிருச்சுங்களா? பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் வந்துருச்சு. ஓகேங்களா? அடுத்தது இப்போ 2 கலர் யூஸ் பண்ணியாச்சு. அடுத்தது நான் இந்த ப்ளூ கலர் யூஸ் பண்ணுறேன். சரிங்களா? உங்களோட இஷ்டம் தான், நீங்கள் எப்படி வேணாலும் கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ளூ கலர் யூஸ் பண்ணி பண்ணலாங்க. பாருங்கள், இந்த ரவுண்ட் சொல்கிறோம், அடுத்த ரவுண்ட் நீங்கள் ஒர்க் பண்ணிடுங்க. இப்போது நம்ம இந்த இடத்துல வந்து ஜாயின் பண்ணியிருக்கோங்களா, இந்த இடத்துல அந்த ஜாயின் பண்ண இடத்துலையே தான், அந்த ஜாயின் பண்ண இடத்துலையே ஹூக்கை விட்டு எடுக்கிறோம். பாருங்கள், ஜாயின் பண்ண இடத்துலையே ஹூக் விட்டு எடுத்துட்டு 3 செயின்ஸ் போடுறோம். ஒரு சுற்றுறோம், பக்கத்து செயினுக்கு வந்துடுறோம், ஒரு டிசி போடுறோம். அதே மாதிரி சுற்றி இப்படி டிசி போட்டே வரோம். இந்த கார்னர் வரும்போது 2 டிசி 2 செயின் 2 டிசி போடுறோம். அப்புறம் இந்த லைன் அப்படியே போட்டு வரோம். இந்த கார்னர்லேயும் அதே போல் ஒர்க் பண்ணுறோம். சுற்றி கொண்டு வந்துட்டு இங்கே வரைக்கும் வந்துடுங்க. அப்போ இந்த ஸ்டிச் வரைக்கும் வந்ததையும் இங்கே 1 2 3 அந்த தேர்ட் செயினில் வந்து ஸ்லிப் நாட் போட்டு இந்த த்ரெட்டை கட் பண்ணி விட்டுறோம். கட் பண்ணிவிட்டு அடுத்த கலரை ஜாயின் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் இது போட்டுருவீங்களா, போட்டு நான் லாஸ்ட் ரோ வந்துட்டு கலர் இந்த த்ரெட்டெல்லாம் எப்படி மறைக்கிறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், போட்டு முடிச்சாச்சு. இப்போ கலர் ஜாயினிங் பண்ண இடத்துல இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிசுறுகு இருக்கும். இந்த சென்டர் வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி விட்டுறலாங்க. சென்டர் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சென்டரை அப்படியே கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ இங்கே மட்டும்தான் பாருங்கள் அந்த ஒன்றா வந்துருக்கலங்க, அந்த செயின் அது அந்த த்ரெட்டுகளை மட்டும் இப்படி நாட் போட்டு விட்டுருங்க. நல்லா டைட்டாக நாட் போட்டுருங்க. பாருங்க, அடுத்தது இங்கே இந்த ப்ளூவும் இந்த ப்ரௌனும் அது ஒரே இடத்துல இருக்கிறங்காட்டிக்கு நம்ம இப்படி நாட் போட்டுக்கலாம்.
பாருங்க, அடுத்து இது ரெண்டும். ஓகேங்களா? அப்புறம் இங்கே தனியாக இருக்குது, இதை இப்படி இந்த இது கூட கொண்டு வந்துடுங்க. ஏன்னா நம்ம எல்லா சைடும் நம்ம ஒர்க்கு நீட்டாக இருக்கணும். பாருங்க, ரொம்ப இழுத்தோம்னா இந்த நேர் வளைஞ்ச மாதிரி தெரியும். அதனால் முதல்ல இந்த நேர் சரி பண்ணிக்கோங்க. இந்த நேர் இப்படி சரி பண்ணி வச்சுட்டு அப்புறம் இங்கே டைட் பண்ணுங்கள். கடைசி இது மட்டும் ரொம்ப இழுத்துறாதீங்க. ஓகே, இப்போது எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுறலாம். இப்படி கட் பண்ணி விட்டுட்டு இந்த நேர் லைட்டாக கம் வச்சுருங்க. நம்ம இங்கெல்லாம் கட் பண்ணி விட்டோமோ கண்டிப்பாக கம் வச்சுருங்க. இப்போ காயும்போது நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா? பாருங்கள், இப்போ நம்ம 2 பீஸு போட்டாச்சு. 2 பீஸ் பாருங்கள், ஒரே மாதிரி 2 பீஸ் நம்ம போட்டாச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி 2 பீஸ் போட்டு வச்சாச்சு. இப்போது நம்ம கண்ணாடி போடுறோம் இல்லைங்களா, அந்த கண்ணாடிக்கு உண்டான பவுச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம லாஸ்ட்டில் என்ன கலர் முடித்தோமோ அந்த கலரே நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். அப்போ தான் ஸ்டிச் பண்ணது வந்து நம்மளுக்கு தெரியாது. பாருங்கள், நான் லாஸ்ட்டாக இந்த மில்கி ஒயிட் யூஸ் பண்ணியிருக்கேன், அதே எடுத்துக்கிறேன். கொஞ்சம் சேர்த்தே நூல் விட்டுட்டு கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு 5-6 சைடு தைக்கணும், அதனால் கொஞ்சம் த்ரெட் வந்து சேர்த்தே விட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போது இது வந்து நல்ல சைடு நம்மளுக்கு தெரியும். இது வந்து நல்ல சைடு, இது வந்து ஸ்டிச் பண்ணதெல்லாம் தெரியும் இந்த சைடு. ஓகேங்களா? இப்போ நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். நம்ம முன்னாடி பர்ஸுக்கு ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா, அதே பொசிஷனில் தான் ஸ்டிச் பண்ணுறேன். ஆனால் இதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், பார்த்துக்கோங்க. பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்து வைக்கிறேன். அப்புறம் இதையும் அப்படியே மடித்து இப்படி சென்டர் பாயிண்ட்டுக்கு கொண்டு வரேன். கரெக்டாக இந்த சென்டர் பாயிண்ட் இருக்கணுங்க. பாருங்கள், இப்படி சென்டர் பாயிண்ட்டுக்கு கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி இங்கே ஸ்டிச்சஸும் கரெக்டாக இருக்கணும். பாருங்கள், இது கார்னர் ஸ்டிச்சு 1 2 3 4 5 6 7 8. இப்போது இங்கேயும் அதே போல் 1 2 3 4 5 6 7 8. அதே மாதிரி அந்த 8ல் தான் நம்ம ஆரம்பிக்கணும். இப்படி உள்ளே விட்டுக்கோங்க. ஃபஸ்ட் எடுத்தது இப்படி உள்ளே விட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அந்த த்ரெட் வந்து நம்மளுக்கு வெளியே தெரியாது. ஃபஸ்ட்டு இப்படி உள்ளே விட்டுக்கோங்க. சேம் இங்கேயும் அந்த 8 1 2 3 4 5 6 7 8. அப்போது அந்த 8 கார்னர் 1 2 3 4 5 6 7 8 இது கரெக்டாக கவுண்ட் பண்ணி கரெக்டாக ஸ்டிச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு நான் 2 டைம்ஸ் போடுறேன். இந்த ஸ்டிச்செல்லாம் இப்படி போட்டால் போதுங்க. மற்றது நம்ம அடுத்தடுத்தது பேக்குக்கெல்லாம் போடும்போது நம்ம நல்லா ஸ்டிச் வந்து வெளியே தெரியாத மாதிரி போடலாம். ஓகேங்களா? ஏன்னா இதுக்கெல்லாம் கொஞ்சம் ஸ்டிச்சு நம்மளுக்கு இப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டாக போட்டுட்ருக்கோம். அதனால் முதல்ல செயினுகளை ஜாயின் பண்ணி பழகணும். கரெக்டாக செயினுக்கு கொண்டு வாங்க. இது நிறைய பேர் ஒர்க் பண்ணி நான் கிளாஸ் போட்டது நிறைய பேர் ஒர்க் பண்ணி அனுப்பிச்சிருந்தீங்க. நல்லா இருந்துச்சுங்க. கலர்ஸ் வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டான கலர்ஸாக எடுத்து அனுப்பிவிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், நான் கரெக்டாக அந்த ஸ்டிச்சில் கொண்டு வந்து முடிச்சிட்டேன். நம்மளுக்கு இது கிளஸ்டர் ஸ்டிச்னால் தெரியாது, எங்கே விட்டாலும் கரெக்டாக இதாயிரும். ஆனால் வந்துட்டு இது வந்து நம்மளுக்கு டபுள் க்ரூஷேங்கிறங்காட்டிக்கு கரெக்டாக அந்தந்த இடத்துக்கு விட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? பாருங்கள், இது வரைக்கும் இப்போ நம்ம கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்துட்டு அதே மாதிரி அடுத்த பார்ட்டும் அதே மாதிரி இங்கேருந்து இப்படி கொண்டு வரோம். கொண்டு வந்துட்டு ஸ்டிச்சை பாருங்கள், அதே போல் தான் இங்கே எவ்வளோ இருக்குது 1 2 3 4 5 6 7 8.
அப்போ இங்கேயும் அதே மாதிரி இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8, இங்கேயும் 8. அப்போது நம்ம இது டைரெக்டாக இங்கேருந்து இந்த நாட்டுக்கு நல்லா பார்த்துக்கோங்க, இப்படி வந்து இங்கேருந்து இந்த ஸ்பேஸுக்கு ஃபஸ்ட்டு கொண்டு போயிடலாம் பாருங்க. இப்படி ஸ்பேஸுக்கு கொண்டு போய் ஃபஸ்ட்டு இப்படி வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஸ்பேஸில் வச்சுட்டோம். அடுத்தது செயினுக்கு கொள்ளலாம். இந்த ஸ்பேஸ்லேருந்து டைரெக்டாக அப்படியே செயினுக்கு வந்துடலாம். சிக்கலாக வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு த்ரெட்டை வந்து ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுங்கள். அந்த த்ரெட்டை எடுத்து விட்டுட்டு அப்புறம் வாங்க பாருங்கள். ரொம்ப பொறுமை வேணுங்க. நம்ம வீடியோ பார்க்குறக்கே சில பேர்த்துக்கு பொறுமை இருக்காது. அவசரமாக பார்த்துட்டு பாதி வீடியோலேயும் எல்லாம் தெரிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு போட ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் பிரிக்கணும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். நான் அதனால தான் நான் வந்து கொஞ்சம் ஸ்பீடப்பே பண்ணியிருப்பேன் பாருங்கள். கடைசி ஸ்டிச்சுக்கு வந்துட்டேன், போட்டாச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்துடுச்சு. அப்போ நம்ம வந்து போன வீடியோவில் என்ன பண்ணோம், இது இப்படியே மடித்து ஏடிஎம் கார்டு, காயின் பவுச்சு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ண பாருங்கள். இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இது ஒரே இது மடித்தா. சரிங்களா, இப்போ ஸ்பெக்ஸுக்குனா நம்ம என்ன பண்ணணுன்னு பாருங்கள். இப்போ இந்த இடம் வந்தாச்சு. இந்த இடத்தோட நம்ம ஸ்டாப் பண்ணி இங்கே ஒரு நாட் போட்டு இதை பிரிச்சுக்கலாம். நான் பாருங்கள் நாட் வந்து உள்ளே தான் போடுறேன், வெளியே போடலை. சும்மா ஒரு நூலுக்குள்ளே அப்படியே விட்டு ஒரு முடிச்ச மாதிரி போட்டுருங்க. போட்டோம்னாவே நல்லா டைட் ஆயிரும். அப்புறம் கட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகேங்களா, கட் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு ஒரு பார்ட் ரெடி. ஓகேங்களா, ஆனால் ஸ்பெக்ஸுக்கெல்லாம் இந்த ஒரு பார்ட் வந்து நம்மளுக்கு பத்தாது. இப்போ இந்த சைடு நம்ம எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோம், இது நல்ல பார்ட்டு, இதுவும் நல்ல பார்ட். அதே மாதிரி இது நல்ல சைடு, இது வந்து பின்னாடி சைடு. ஓகேங்களா, அப்போது என்ன பண்ணுறோன்னா இங்கே பாருங்கள். இப்போது இதை இப்படி ப்ளேஸ் பண்ணுங்க. ஒன்றும் இல்லைங்க, இப்படி பார்த்து ப்ளேஸ் பண்ணும். இதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்படி மாற்றி ஸ்டிச் பண்ணும். அவ்வளோதான். இந்த பகுதி வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட் சைடு வந்துடும். ஓகேங்களா, இங்கே ஸ்டிச் பண்ணுறது மட்டும் பாருங்கள். இப்போ இப்படி இருக்குங்களா. இப்போது முதல்ல இந்த கேப்பு உள்ளே இருந்தே விட்டுக்கலாங்க. ஏன்னா அப்போ த்ரெட்டை உள்ளே வச்சுக்கலாம் இல்லைங்களா. இப்படி உள்ளே விட்டுக்கலாம். ஒரு த்ரெட்டை உள்ளே விட்டுட்டு பாருங்கள், இந்த ஸ்பேஸ், இதோட ஸ்பேஸை இப்படி ஸ்டிச் பண்ணலாம். நல்லா பாருங்கள், ஸ்பேஸை இப்படி டைட்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஒரு 2 டைம்ஸ் அப்படி பண்ணிக்கலாம். பண்ணோம்னா இன்னும் நல்லா டைட் ஆயிரும். பாருங்கள், இப்படி ஸ்பேஸை இப்படி நல்லா டைட்டாக பண்ணிக்கிறோம். நீங்கள் இது உள்ளே வச்சும் கூட ஒரு நாட்டு கூட போட்டுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு நல்லா இந்த இடம் வந்து டைட்டாக வேணும். நாட் போட்டேன். இப்போ இந்த இடம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டைட் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போது இங்கே ஸ்டிச் பண்ணணும். இந்த கேப் இருக்கு இல்லைங்களா, இந்த கேப்பையும் இந்த கேப்பில் இருந்து இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா, இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஃபுல்லாக இது வரைக்கும் கொண்டு வந்துடாதீங்க. நல்லா பார்த்துக்கோங்க, நம்மளுக்கு மடிக்கிற மாதிரி. இது எப்படி பாதியாக மடிச்சு, இப்போ இதை ஸ்டிச் பண்ணிட்டோம் இல்லைங்களா, இது எப்படி பாதியாக இங்கே மடிச்சிருக்கோம், அதே மாதிரி இப்போ இந்த வரைக்கும் இது வரைக்கும் நம்ம ஸ்டிச்சஸ் போட்டு வந்துடலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு செயின் பாருங்கள். ஃபஸ்ட்டு செயின், செகண்ட் செயின். அந்த செயினை கவுண்ட் வச்சிட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டாக வருங்க. தேர்டு செயின், ஃபோர்த்து செயின், இந்த சைடு ஃபோர்த்து, ஃபிஃப்த்து செயின்,
அப்புறம் 6th செயின், 7, 8. உங்களுக்கு எவ்வளோ செயின் வேணாலும் வரலாங்க. ஏன்னா நான் வந்து இந்த ஹூக் யூஸ் பண்ணியிருக்கங்காட்டிக்கு எனக்கு 10 அப்படி வருது. நீங்களும் அதே மாதிரி நான் போட்ட மாதிரியே கவுண்ட் பண்ண வேண்டாம். பாருங்கள், எனக்கு இது வரைக்கும் வந்திருக்கு. நான் இந்த கார்னரோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். 10, 11 வரைக்கும் போட்டு நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு கார்னர் வந்து மடிக்கிறதுக்கு வேணும் இல்லைங்களா, அதனால் அப்படியே பின்னாடியே ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே இப்படி முன்னாடி வந்துடலாம். முன்னாடி வந்து அப்படியே இதை அப்படியே மடித்து கண்டினியூஸாக அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணுங்க. பாருங்க, அப்படியே கண்டினியூஸாக நான் ஸ்டிச் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். பாருங்க, கேப் கிட்ட வந்துட்டேன். ஒரு செயின், ஒரு செயின். அப்புறம் இந்த கேப். ஓகேங்களா, நான் எப்படி ஸ்டிச் பண்ணிட்டு வந்தேன்னு தெரிஞ்சதுங்களா? இங்கே வச்சு இந்த கேப் கிட்ட ஆரம்பித்தேன், அப்படியே கொண்டு வந்து இந்த கேப் கிட்ட முடிச்சிட்டேன். இப்போ அடுத்தது பாருங்கள், இப்போ இது முடிச்சாச்சு. அடுத்தது இப்போது இந்த கேப்லேருந்து இப்போ இந்த சைடு பார்ட்டு, இப்போ இந்த சைடு முடித்ததையுமே நம்மளுக்கு பாருங்கள் இந்த மாதிரி வரணும். இப்போ இங்கே மடிக்கணும், இந்த மடித்து இப்படி வரணும். அப்போ இங்கேயும் நம்ம அதே போல் இந்த கேப்லேருந்து ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம், இல்லாட்டி இந்த கேப்லேருந்து கரெக்டாக கொண்டு போகணும். பாருங்கள், இப்போ கேப்பை பிடிச்சி இப்படி இழுத்துருங்க. பாருங்கள், இப்படி கேப் பிடிச்சி இப்படி இழுத்தாச்சு. இழுத்து பாருங்கள், இந்த கேப் ஜாயின் பண்ணியாச்சு. இது உள்ளன் தான், நம்ம என்ன பொசிஷனுக்கு வேணாலும் நம்ம கொண்டு வந்துக்கலாங்க, நம்ம ஸ்டிச் பண்ணுறதை பொறுத்து தான். பாருங்கள், அடுத்தது அப்படியே செயின். ரொம்ப இழுக்க விட வேண்டாங்க, அந்த டைட் ஆயிடுச்சுன்னா போதும், விட்டுருங்க. பாருங்கள், செயினுக்கு செயின். இங்கேருந்து அப்படியே பின்னாடி இந்த கேப் அப்படியே இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணிடுங்க. பாருங்கள், கடைசி வரைக்கும் ஸ்டிச் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போது இதை உள்ளே விட்டு டைட் பண்ணிடுங்க. நாட் போட்டுடலாம். சும்மா ஒரு நாட்டு தாங்க, இப்படி போட்டாச்சு. போட்டு டைட் பண்ணிவிட்டு கட் பண்ணி விட்டுட்டு எப்பவும் போல் கம் வச்சு ஓட்ட வச்சுக்கோங்க. பாருங்கள், எவ்வளோ லென்த்தான இது பர்ஸ் மாதிரி வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த எக்ஸ்ட்ரா த்ரெட்ஸு இதெல்லாம் கட் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், இப்போது அடுத்தது நம்ம இங்கே ஒரு பட்டன் வைக்கணும். பாருங்கள், எவ்வளோ நீளமாக இருக்குதுன்னு பாருங்கள். பட்டன் வைக்கலாங்க. பட்டன் வந்து ரொம்ப சிம்பிள் தாங்க பட்டன் வைக்கிறது.
பாருங்கள். நான் இந்த உள்ளன் த்ரெட்டே தாங்க என்ன கலர் வேணுமோ அந்த கலரையே இப்படியே பிரிச்சுக்கலாங்க. இப்படியே பிரித்து ஊசியில் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த எல்லாமே ஒரே மாதிரி இருந்த மாதிரி இருக்கும். பாருங்கள், இங்கே வந்துடுச்சுங்களா? நான் பாருங்கள் பட்டன் இங்கே வைக்கிறேன். இது நார்மலாக ஒரு சின்ன பட்டன் தாங்க. வச்சுட்டு நம்ம எப்பவும் போல் ஸ்டிச் பண்ணிடுங்க. இந்த கண்ணாடிகள்லாம் யூஸ் பண்ணுறவங்க வந்து அதுக்குன்னு ஒரு பாக்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த பாக்ஸ் எங்கே போனாலும் கேரி பண்ணிட்டு போவாங்க. அவங்களுக்கெல்லாம் இங்கே பாருங்கள் இது மாதிரி கண்ணாடி வச்சுக்கலாம். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், நல்லா கண்ணாடி வச்சுட்டு இந்த மாதிரி ஜிப் போட்டுக்கலாம். உங்கள் கண்ணாடி தகுந்த ஹைட்டுக்குன்னா இன்னும் எனக்கு வந்து என்னோடய கண்ணாடிக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இடம் வேணுங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம இது நல்லா இழுக்கிறதா பாருங்கள், நல்லா இழுக்கவும் முடியும். அந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கலாம். பாருங்கள், போட்டு பட்டன் போட்டு வச்சுக்கலாம். கிளாஸ் எங்கே போயிட்டு வரதுனால கிளாஸும் சேஃப்டியாக இருக்கும். பாருங்கள், கிளாஸுக்கு ஒரு சேஃப்டி இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். ப்ளஸ் நம்மளோட இந்த நீடில்ஸ் அதெல்லாம் கூட போட்டு வச்சுக்கலாங்க. பாருங்கள், இப்படி நீடில்ஸ் ஐட்டம் கூட போட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம க்ரோச்சட் ஒர்க் பண்ணுறோம் இல்லைங்களா, நம்மளோட நீடில்ஸு இந்த மாதிரியெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு பென் பவுச்சாகவும் கொடுக்கலாம். இது பாருங்கள், கம் நம்ம எவ்வளோ திங்ஸ் வேணாலும் போடலாங்க. இது எவ்வளோ திங்ஸ் வேணும், ஏன்னா உள்ளன் இது வந்து பாருங்கள் எவ்வளோ பிடிக்குதுன்னு பாருங்கள். கட்டர்லேருந்து எல்லாம் நம்ம போட்டு வச்சுக்கலாம். இதில் பாருங்கள் எவ்வளோ திங்ஸ் பிடிக்குதுன்னு பாருங்கள். குழந்தைங்களுக்கு பென் பவுச்சாகவும் கொடுக்கலாம். நீங்கள் இன்னும் ஒரு சுற்று வந்து பெருசாக போட்டிங்கன்னா பென்சில் பவுச்சு நீங்கள் வச்சு அளந்து பார்த்துக்கலாம். அளந்து பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நான் வந்து இதெல்லாம் ஃபுல்லாக போட்டிருக்கேன். ஃபுல்லாக போட்டு அந்த ஹைட்டு பத்தலைன்னா கூட நான் இப்படி இழுத்துட்டுக்கலாம். நான் இழுத்துட்டு பட்டன் போட்டுக்கலாம். பாருங்கள், இது கேப்பு இருக்குங்க, அதனால தான் இது தெரியுது. பாருங்கள், நான் எவ்வளோ போட்டிருக்கேன்னு பாருங்கள். எவ்வளோ திங்ஸ் போட்டு நான் பட்டனை போட்டு விட்டுக்கலாம். பாருங்கள், எவ்வளோ அழகான பவுச் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சிம்பிள் தாங்க, ஈஸியாக தான் இருக்கும். நம்ம மேக் பண்ணுறதுக்கு மேக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது இந்த க்ரோஸா ஊசி எல்லாம் வச்சுருக்கு. இது ஊசி வந்து வெளியே தெரிய வேண்டாம்னு நினைக்கிறவங்க வந்து உள்ளே ஒரு கவரில் வச்சுக்கோங்க. பாருங்கள், இது ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்பெக்ஸுக்கு இந்த மாதிரி திங்ஸுக்கு ப்ளஸ் பவுச், குழந்தைங்களோட ஸ்கூல் பவுச்சு, அது எல்லாத்துக்குமே இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாங்க. உங்கள் குழந்தைகளுக்கும் செஞ்சு கொடுங்க. ஸ்கூலுக்கு கொண்டு போகிற பவுச் அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது 3rd கிளாஸில் வந்து வேறு ஒரு மாடலில் வந்து நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.